ஜி.கே. வாசன் அவருடைய கட்சி இருக்கு இல்லையா? ஜி.கே. வாசன் அவருக்கு கட்சி இருக்கா? என்ன கட்சி? அவங்க அப்பா ஒரு கட்சி தெரியும். அதுக்கு என்ன கட்சி? அவரு தாங்க சைக்கிள் முன்னேற்ற கழகம். சைக்கிள் ரொம்ப ஓவரா. சமீபத்துல போய் நாம் தமிழர் கட்சியில இருந்து பிரிஞ்சு இந்த காளியம்மாள் அவர்கள் போய் அதிமுக சேர்ந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்க, சேர்ந்த உடனே சீட்டு கொடுக்கலாங்க, அவங்களுக்கு கொடுக்கல. ஐஜேகேல இருந்து லீமா ரோசல் அவர்கள், அதாவது மார்டின் அவருடைய மனைவி லீமா ரோசல் அவர்கள் பிரிஞ்சு அதிமுக சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே இப்போ சேர்ந்த கொஞ்ச நாள்லயே லால்குடி தொகுதியை வந்து அவங்க கொடுத்தாங்க. திருச்சி லால்குடி தொகுதி. எப்படிங்க சேர்ந்த டக்குன்னு கொடுத்துருக்காங்க? ஏன்னா அதுக்கான எக்கனாமிக் பொட்டன்ஷியல் அவங்கள்ட்ட இருக்கு. ஆனா அந்த வாட்டி 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இந்த 10 சீட்டுமே வந்து திமுக சார்பில் யாரெல்லாம் ஜெயிக்க போறாங்களோ அந்த இடங்களை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கற மாதிரி கேள்விப்படுறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கார் தான் கொடுப்பாங்க, சீட்டுமா கொடுப்பாங்க. சரி, மதிமுகல ஃபேமஸா 2-3 பேர் சொல்லுங்க. நிறைய சொல்லலாம். உண்மைக்குமே வந்து மதிமுக அப்படிங்கிறது கிட்டத்தட்ட திமுகவுக்கு அடுத்த நிலையில அதிகமான அமைச்சர் இடம். ஜென்சி கிட்ஸ்க்கு தெரிஞ்ச மாதிரி 3 பேர் சொல்லுங்க. நீங்க எங்க டீப்பா போறீங்க? நான் வரலாறு சொல்றேன். வல்லை சத்யான்னு தெரியும். அவர் வந்து இப்போ வெளியே வந்துட்டாரு. அவங்க பையன் இருக்கிறாரு, துரை வைகோ அவர்கள். அப்புறம் இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறீங்க. வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். 1 மினிட் பாலிடிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அரசியல் பேசுவோம். ஆமா, ஓகே. இப்ப என்னன்னா, எல்லா கட்சிகள்லயும் வந்து வேட்பாளர் நிக்க வைக்கிறாங்க, தொகுதியெல்லாம் பிரிக்கிறாங்க. ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதிமுகல ஒரு சாதனை பண்ணிருக்காங்க. என்ன சாதனைங்க? உங்களுக்கு 2 சான்ஸ் தரேன், கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஏன்னா அதிமுக 2 எனக்கு பார்க்க 3 மாதிரி தெரியுது. நடுவில் ஒரு காம்பு இருக்குல்ல. அப்படியா? விட்டா நீங்க மேல தாமரை போல சொல்லுவீங்க. 40க்கு 40+ நியூ மெம்பர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அடடா, உண்மைக்குமே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனா எதிர்பார்த்த சில பேர்லாம் வந்து வரல. அதை கவனிச்சிங்களா? என்ன எதிர்பார்த்த சில பேரா? ஆமா, கல்யாண சுந்தரம் கொடுத்துறாங்கல்ல. அதாவது கல்யாண சுந்தரம் கொடுத்தாங்க. இப்போ சமீபத்துல போய் நாம் தமிழர் கட்சியில இருந்து பிரிஞ்சு இந்த காளியம்மாள் அவர்கள் போய் அதிமுக சேர்ந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்க, சேர்ந்த உடனே சீட்டு கொடுக்கலாங்க, அவங்களுக்கு கொடுக்கல. அவங்களுக்கு கொடுக்கல. அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதிமுக சேரும்போது உடனேவா கொடுத்துட்டாங்க. கொள்கை பரப்பு செயலராய் அப்புறம் தானே முதலமைச்சர் ஆனாங்க. அப்போ உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன தெரியுது? எனக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, இது கொஞ்சம் ஓவர் பில்டப்னு தெரியுது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. அதே போல இப்போ முக்கியமான நபர்கள் அதிமுக இருந்து பிரிஞ்சு போனாங்க. எடுத்துக்காட்டுக்கு செங்கோட்டையன் அவர் பிரிஞ்சு போனாரு. கிட்டத்தட்ட 11 முறை அந்த தொகுதியில அவர் வந்து எம்எல்ஏ காலத்துல இருந்து இருக்காரு. அப்ப அவர் இடத்துல யாரை நிப்பாட்ட போறாங்க அப்படின்னு பாக்குறப்போ அங்க இருக்கக்கூடிய பிரபு அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் இருக்காங்க. அதே போல ஓபிஎஸ் உடைய அவர் தொகுதி, ஒரத்த நாட்டுல வந்து இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் அவருடைய தொகுதி, இதெல்லாம் வந்து விவிஐபி தொகுதின்னு சொல்லுவாங்க அதிமுக. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போட்டி போட்ட பர்கூர் தொகுதி, அதெல்லாம் நியூ ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனா அந்த அறிவிப்புல கூட இப்போ இந்த நம்ம ஜி.கே. வாசன் அவருடைய கட்சி இருக்கு இல்லையா? ஜி.கே. வாசன் அவங்களுக்கு கட்சி இருக்கா? என்ன கட்சி? அவங்க அப்பா ஒரு கட்சி தெரியும். அதுக்கு என்ன கட்சி? அவரு தாங்க சைக்கிள் முன்னேற்ற கழகம். சைக்கிள் ரொம்ப ஓவரா. தமிழ் மாநில காங்கிரஸ். தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 6 சீட்டு கொடுத்துருக்காங்க. 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. 5 ஏங்க 1 பேசிக்கிறாங்க. 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி சைக்கிள் சின்னம்ல தாமரை சின்னத்துல கொடுத்துருக்காங்க. அவர் கட்சி பேர் தமிழ் மாநில காங்கிரஸ் தானே சொன்னீங்க? ஆமா. தாமரையில போட்டி போடுறாரா? ஆமா. இப்ப என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, எங்களுக்கு தேவை சீட்டு, அதிகாரம். நீ எந்த சின்னத்துல வேணா கொடு, தாமரையில கொடு, ரெட்டலில கொடு, இல்ல புதுசா வந்து வேற ஏதாவது புதுசா கூட ஒண்ணு கொடு. அந்த அவங்க கட்சிக்குள்ள அதிருப்தி. ஆமா. அண்ணா என்ன சொல்றாருன்னா, கரெக்டான அதிருப்தி தான், ஆனா அது அதிருப்தி அப்படின்னு. நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்க, 5 தொகுதிகள் கொடுத்து நிப்பாட்டுற அளவுக்கு வேட்பாளர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்திருக்காங்களா? அவங்க பிரஸ் மீட்ல 5 பேர் நிப்பாங்கல்ல, வந்து 5 பேர் போறாங்க. இது ஒரு இந்த பதில நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே போல ஐஜேகே கட்சி கூட்டணியில இருக்காங்க, என்டிஏ கூட்டணியில இருக்காங்க. ஐஜேகே கட்சியை வந்து புகழ்பெற்ற பல்லாவரம் தொகுதியும் குன்னம் தொகுதியும் 2 தொகுதி வந்து கொடுத்திருக்காங்க. சரி, எந்த சின்னத்துல நிக்கிறாங்க? ரெட்டலையில தான் நிக்கிறாங்க. அப்கோர்ஸ் ஐஜேகே வந்து பல்லாவரம் தொகுதியிலையும் குன்னம் தொகுதியிலையும் வந்து என்டிஏ கூட்டணியில நிக்கிறாங்க. அவங்க வந்து டஃப் காம்படிஷன், கண்டிப்பா டஃப் காம்படிஷன். என்ன நம்பிக்கையில நிக்கிறாங்களோ அந்த நம்பிக்கையை நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ரெட்டலை சின்னத்துல நிக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில கூட இருக்கலாம், ரெட்டலை சின்னத்துல நிக்கிறாங்க. அதே போல பூவை ஜெகன்மூர்த்தியார்
பூந்தமல்லி NDA கூட்டணியில இருந்தாரு. அவரும் வந்து இந்த முறையும் வந்து எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. குப்பம் தொகுதியில நிக்கிறார். நானும் வந்து அவரே அனௌன்ஸ் பண்ணி நான் தான் அந்த வேட்பாளர் அப்படின்னு சொல்லி நீடிக்கிறேன். ஆமா, எல்லாம் வெளியே போகும்போது நான் நீடிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அவர் மேல கேஸ் இருந்தது இல்லையா, அந்த கேஸ் எல்லாம் இப்போ அவரே யார் கேஸ் கொடுத்தாங்களோ அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால வந்து கரைஞ்சு போயிடுச்சு அந்த கேஸ் எல்லாம். தேர்தல் வரும்போது எந்த மாதிரியான சுவாரஸ்யம் வெற்றிக்கு இயற்கையை ஒத்துழைக்குது. அதனால இப்படி போய்கிட்டு இருக்கு நம்முடைய அதிமுகவினுடைய இந்த பரபரப்பான. அதிமுக NDA கூட்டணி பத்தி சொன்னீங்களே, திமுக எல்லாருக்கும் தொகுதி எல்லாம் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஆமா, எல்லாருக்கும் ஒரு தொகுதி. முக்குளத்தோர் புலிப்படை கருணாஸ் அவர்களுக்கு ஒரு தொகுதி. அதே போல தமிழர் தேசம் கட்சின்னு சொல்லக்கூடிய கே செல்வகுமார் அவருக்கு வந்து ஒரு இந்த மதுரை அந்த பக்கம் சைட்ல எல்லாம் இவங்க கொஞ்சம் திருச்சி பேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா முத்திரையர் சமூகம் அதிகமா இருக்கக்கூடிய அவர் வந்து முத்திரையர் இந்த டாடா சுமோல போய் ட்ரிஃப்ட் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சீன். ஆமா, அந்த மாதிரி முத்திரையர் ஓட்டுகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி அவருக்கு கொடுக்கலாம். என்னன்னா இவங்களும் திமுக சின்னத்துல தான் போட்டி போடுறாங்க. அவங்க தனி சின்னம் கிடையாது. அதுதான் நான் சொன்னலங்க, இவங்களுக்கு வந்து ஒரு சின்னம்ன்றது பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு ஒரு சீட்டு அதிகாரத்துல உட்காரக்கூடிய நல்ல எண்ணம் இருந்தா. ஆமா, இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மீம்ஸ் டெம்ப்ளேட்ஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு கருணாஸ் வந்து சரத்குமார் அவர்களை பார்த்து காமெடி பண்ற மாதிரி, நானே வந்து இந்த கூட்டணியில இருந்து ஒரு சீட்டு வாங்கிட்டேன், சரத்குமார் போய் கட்சியை கலைச்சு போய் பிஜேபி சேர்ந்தீங்க, உங்களுக்கு வந்து ஒன்றும் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டெம்ப்ளேட் போடுற மாதிரிலாம் வந்து ஓட்டிட்டு இருந்தாங்க நெட்டிசன்கள். ஆனா அது வருத்தத்துக்குரிய செய்தி தான். எல்லாருமே வந்து இந்த எனக்கு ஒரு தொகுதி கொடுத்துட்டாங்கன்னு ஒரு பிரிண்ட் அவுட் காட்டுறாங்க. ஆமா, ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ ஆமா காட்டுறாங்க. அதுல வந்து அந்த கட்சி தலைவரோட சைனும் திமுக எந்த கட்சி ஒருங்கிணைப்பு அவருடைய சைனும் வந்து இருக்கு. என்னன்னா நம்பர்ஸ் இல்ல 1 2. ஆமா, நம்பர் இல்லாம வேர்ட்ஸ்ல கொடுக்குறாங்க. ஏன் நம்பர்ல கொடுத்தா என்ன? இப்ப நம்பர்ல கொடுத்தா நீங்க 1க்கு பக்கத்துல சைபர் போட்டு 10ன்னு சொல்லிட்டீங்கன்னா இது என்ன செக்காங்க எங்க நடக்குது வெளியே வந்து பிரஸ் கிட்ட பாருங்க 10 தொகுதி. அதனால இப்ப வந்து 8 தொகுதி அப்படின்னா ஒன்லி 8 மட்டும் அப்படின்னு ஹைலைட்ல 8 மட்டும் அப்படின்னு பண்றாங்க. எல்லாம் தெளிவா பண்றாங்க, வெளியே வந்து மாத்திடுவாங்க. இதை பாத்தீங்களா, நம்ம தாவேக சார்பில் பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர்கள் போட்டி போடுறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பெரம்பூர் தொகுதியில வந்து பிரச்சாரம் ஆரம்பிக்கணும். தேர்தல் தானே, பிரச்சாரம் தானே. அந்த பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி எல்லாத்துக்கும் திமுக தாங்க காரணம். மனசாட்சியோட பேசுங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் சொல்லிருக்காரு. ஏங்க திமுக இருந்த வரைக்கும் கூட ஓகே, இப்போ ஆட்சி அதிகாரம் பூரா எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, அவங்க கொடுக்கறது தான். அதுக்கும் வந்து சொன்னா என்ன கதை இது? என்னங்க இது வெளில வரலன்றீங்க, வெளியே வந்தா பர்மிஷன் இல்லைன்றீங்க. அந்த மாதிரி ஒரு மறுபடியும் உயிர்களை காவு கொடுக்க வேண்டாம்னு கூட நினைச்சிருக்கலாம். இல்ல என்ன எதுனாலன்னு வந்து தெரியல. பெரம்பூர் தொகுதினாலே சேகர் பாபு அண்ணன் கொஞ்சம் மாஸ் காட்டுவோம். இல்ல, பெரம்பூர் தொகுதி வந்து சேகர் பாபு அவர்களே சொல்றாங்க, அவரோட சார்ந்து நிறைய பேர் இன்னும் சில பேருக்கும் சொல்றாங்க. அது என்ன வருது, அந்த சஸ்பென்ஸ் ஓபன் பண்ணும்போது தான் எப்படி இருக்குன்னு தெரிய போகுது. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, விஜய் அவர்கள் போட்டி போடுறாரு அப்படின்றதுனால தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தியேட்டர்லையும் டிவி சேனல்களையும் விஜய் படத்தை வந்து ஒளிபரப்பக்கூடாது, விஜய் படங்களை வந்து தியேட்டர்ல போடக்கூடாது அப்படின்னு வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்படியா? ஆமா, எலெக்ஷன் கமிஷன். ஆமா, அது மூலமாவும் வந்து அவர் வாக்கு சேகரிக்கிறார்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? அந்த கோர்ட் வந்து அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து. அப்படி பார்த்தா எம்ஜிஆர் பழைய படம் எல்லாம் ஓடினு இருக்கு, ஆதிமுக வாக்கு சேகரிக்கிற மாதிரி. எம்ஜிஆர் நிக்கல இல்ல, அதாவது கேஸ் தான் போட்டிருக்காங்க, இந்த தீர்ப்பு எதுவும் வரல, மேபி வரலாம். அதனால அப்ப ஓகே வாசும் சரவணன் ஒண்ணா படிச்சவங்க அந்த படம் போட அந்த படம்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் தாங்க டிவி காரனே போடுவாங்க. நீங்க ஏங்க? அதனால எப்படி பிரச்சார யுத்தியும் இப்படி போயிட்டு இருக்குது இல்லையா? இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆமா, இப்போ நம்ம ஒவ்வொரு கட்சியுமே வந்து ஒவ்வொரு ஸ்டாண்ட்ல போயிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சிட்ட சீமான் அவர்கள் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு இருக்காங்க. இல்லங்க, பஸ் ஸ்டாண்டா போய் ஓட்டு கேக்குறாங்கன்னு. ஆமா, அவர் பேசுற ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படியே ஷார்ட்ஸா ரீல்ஸா எடுத்து மீம்ஸ் போட்டு. நான் தான் சும்மா சொல்றேன்னா மீம்ஸ் சாப்பிடுறாங்களா? நிஜமா அதாங்க சோசியல் மீடியால இன்னைக்கு பவரா வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டாட்டிக்ஸ் வந்து கையில எடுத்துட்டாங்க. நேத்து கூட மதிமுக அவர்ல அந்த அணில இருந்து ஒருத்தர் பேசியிருந்தார் பாத்தீங்களா. மதிமுகனா வைகோ அவர்கள் கட்சியில இருந்து என்னன்னா, தொண்டர்கள்லாம் வந்து நமக்கு இந்த சீட்டே பத்தாது, எல்லாரையும் விட கம்மியா நமக்கு தான் கொடுத்துருக்காங்க, கூட்டணியை விட்டு வெளியே வாங்க, இப்படி அப்படி நிறைய சொல்றாங்க. ஆனா அந்த கட்சியில இருக்கவங்க வந்து நாங்க வந்து அழுதுகிட்டே சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில இருக்கவங்க. மதிமுக ஃபேமஸா 2-3 பேர் சொல்லுங்க. நிறைய சொல்லலாம். உண்மைக்குமே வந்து மதிமுக அப்படிங்கிறது கிட்டத்தட்ட திமுகவுக்கு அடுத்த நிலையில அதிகமான அமைச்சர்கள். ஜென்சி கிட்ஸ்க்கு தெரிஞ்ச மாதிரி 3 பேர் சொல்லுங்க. நீங்க எங்க டீப்பா போறீங்க? நான் வரலாறு சொல்றேன். அல்லை சத்யான்னு தெரியும், அவர் வந்து இப்போ வெளியே வந்துட்டாரு. அவங்க பையன் இருக்கிறாரு, துரை வைகோ அவர்கள். அப்புறம் இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறீங்க. வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, இருக்காங்க. அது கட்சி ஒவ்வொரு, ஏன்னா போன எலெக்ஷன்ல 6 தொகுதி கொடுத்து 4 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க.
மதிமுக 6 தொகுதி கொடுத்து 4 தொகுதி ரெக்கார்டு இருக்கு. ஆமா, ரெக்கார்டு இருக்கு. இந்த தொகுதியிலையும் ஜெயிக்கிறதுக்கான தொண்டர்கள் படை மாநாடு அதெல்லாம் நிறைய நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சீட் அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்க்கறாங்க. இதே இழுபறி விஷயங்கள் வந்து தேமுதிக என்ன சொல்றாங்கன்னா கம்பேர் பண்றாங்க. தேமுதிகவுக்கு 10 ஓட்டு கொடுக்குறீங்க, 10 சீட் கொடுக்குறீங்க, இங்க வந்து கம்மியா கொடுக்குறீங்க. காங்கிரஸுக்கு 28 கொடுக்குறீங்க, எங்களுக்கு கம்மியா கொடுக்குறீங்க. அவனுக்கு மட்டும் இல்ல, சின்ன குழந்தைங்க சொல்லுவாங்களே, போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து விஜய் பிரபாகர் கொஞ்சம் மாஸ் காமிச்சார்ல, ஆமா, அதனால ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். அங்கெல்லாம் போட்டி போட்டா இவங்களுக்கு கொஞ்சம் மாசா ஓஹோ அந்த மாதிரி பேசி ஒரு சீட் வின் பண்ணல பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனா அந்த வாட்டி 10 சீட் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த 10 சீட்டுமே வந்து திமுக சார்பில் யாரெல்லாம் ஜெயிக்க போறாங்களோ அந்த இடங்களை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கற மாதிரி கேள்விப்படுறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கார் தான் கொடுப்பாங்க, சீட்டுமா கொடுப்பாங்க. வேற யாராவது கூட்டணியில சேருவாங்கன்னு எதிர்பார்த்து இருக்காங்களா அதிமுக? புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் ஆமா எப்படியாச்சும் ஒண்ணு திமுக வந்துருவாரு, இல்ல அதிமுக வந்துருவாரு. ஆனா இந்த முறை வந்து தனியா போறதா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா போறாரா, ஊருக்கு போலாம். ஏன்னா அவர் தான் வந்து என்ன அவர் சொல்றாருன்னா, எடப்பாடியார் அவர்கள் அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து நம்மளை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்கன்ற நம்பிக்கையில இருக்காங்க. அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அப்படி இங்க இருக்க கூட்டணி கட்சியோட வலிமை வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. அவருக்கு ஒரு சீட்டு வந்து கிடைக்காம இருந்ததால கூட இருக்கலாம். தனியா நிக்கிறாரா அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க. அவர் நின்னாதான் வந்து இனிமே வந்து ஆமா. அதுலயும் அதிமுகல மாமன்னன் படம் பாத்தீங்களா? மாமன்னன் படத்துல வடிவேலுக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து சபாநாயகரா வருவார்ல, அதே தனபால் அவர்கள் தான் சபாநாயகரா வந்து அதிமுக சேர்ந்தவர். அவருக்கு வந்து அவினாசி தொகுதி கிட்டத்தட்ட 8 முறை கொடுத்தாங்க. அதுல ஒரு முறை மட்டும் தான் அவர் தோத்தாரு. இது வரைக்கும் அவர் ஜெயிச்சிட்டே தான் இருந்திருக்காரு. ஆனா இந்த முறை அந்த தொகுதியை பாஜக கொடுத்தாங்க. அவருக்கு சீட்டு கொடுக்கல. 2ஆம் கட்ட வேட்பாளர் அறிவிப்புலையும் அவருடைய பேர் வரல. சென்னையிலயுமே கூட நம்ம வட சென்னையில ஜெயக்குமார் அவர்கள் இருக்கார் இல்லையா, வண்ணாரப்பேட்டை, அவருக்கு கொடுத்தாங்க. மற்றபடி எதிர்பார்த்த பெரும்பாலான பேருக்கு வந்து சீட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் கட்ட இதுலயும் வரல அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் பிஜேபியில ஒருத்தர் டிபேட்ல எல்லாம் ஆக்டிவா பேசுவாரு. அவர் தொகுதியில ஒரு குப்பை கூட இருக்காது, எடுத்து குப்பத்தொட்டில போட்டுருவாரு. அந்த மாதிரி பாத்துக்கிட்டாரு. அவருக்கு சீட் இல்லன்ட்டாங்க. எஸ்ஜி சூர்யா அவர்கள் திடீர்னு எப்படி ஒர்க் பண்ணாருங்க. அப்படி கொடுத்திருந்தா இன்னாரும் அண்ணன் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா பேசியிருப்பாரு டிபேட்ல. வாய்ப்பு இருக்கு. சரி, டிபேட்ல பேசியே ஒரு கட்சியை வளர்த்துற முடியாது. ஃபீல்டு ஒர்க் வந்து நிறைய எல்லாரும் போய் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. பரபரப்பாக சொல்றீங்களோ? டிபேட்லயும் ஒன்னும் பேச மாட்டீங்களேங்க. இப்போ இன்னொரு விஷயம், ஐஜேகேல இருந்து லீமா ரோசல் அவர்கள், அதாவது மார்டின் அவருடைய மனைவி லீமா ரோசல் அவர்கள் பிரிஞ்சு அதிமுக சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே இப்போ சேர்ந்த கொஞ்ச நாள்லயே லால்குடி தொகுதியை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. திருச்சி லால்குடி தொகுதி எப்படிங்க சேர்ந்த டக்குன்னு கொடுத்துருக்காங்க? ஏன்னா அதுக்கான எக்கனாமிக் பொட்டன்ஷியல் அவங்கள்ட்ட இருக்கு. இன்னொன்னு அவங்களுடைய பையன் தான் புதுச்சேரியில ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சி சார்பாகவும் வந்து போட்டியிட போறான்னு சொன்னாங்க. ஃபேமிலியோட அரசியலுக்கு வந்துட்டாங்க. மருமை ஆதவ அர்ஜுனா வந்து இந்த பக்கம் தாவேக்கா, பையன் வந்து இந்த பக்கம், தான் வந்து லால்குடி தொகுதி, அப்படியே வந்து மாத்தி மாத்தி. அரசியலே ஒரு லாட்டரி சீட் போனஸ் மாதிரிங்க. யாருக்கு எப்படி எந்த சைடுல இருந்து வருது அடிக்கவே தெரிய மாட்டேங்குது. அதுக்கான ஃபீல்டு ஒர்க் ரொம்ப மஸ்டா இருக்குது. பாப்போம், அரசியல் அப்படியே அங்க இங்க அப்படின்னு சொல்லி மாறி மாறி போய்கிட்டே இருக்கு. திருப்பங்கள் வருது, ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. அடங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்போ மீண்டும் நாளைக்கு இதே போல அரசியல் தகவல் என்னன்னு நம்முடைய அரசியல் பேசுவோம் நிகழ்ச்சியில தொடர்ந்து சொல்லுவோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஹரிபாலகிருஷ்ணன், சிவா. நன்றி, வணக்கம்.